அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா வஹதஹு லா ஷரீக்க லஹு. அல்லாவோட மாபெரும் கருணையால் நம்ம வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டு இருக்கோம். இது அல்லாஹ் நம்ம மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையாக இருக்குது. அல்லாவோட கருணையில் ஒன்று அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு கடைசி வாய்ப்பாக இந்த உலக வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. சூரா 16 / 61 சொல்லியிருக்கிற மாரி மனிதர்களை அந்த நம்ம இதுக்கு தண்டிக்கணும்னா எல்லாரையும் தண்டிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காக அவங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆதியில் செஞ்ச பாவத்தையும் இதில் ஒப்பிட்டு பார்க்கலாம். நம்ம ஆதியில் செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் நம்மளுக்கு நரகத்துக்கு கொடுத்துருக்கலாம். அல்லாஹ் மிக்க கருணையாளராக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு கடைசி வாய்ப்பாக கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் மீண்டும் மீட்சி அடைஞ்சு வாங்க. கருணையை அடைஞ்சி அல்லாவோட கருணையை அடைஞ்சால் நம்ம மீட்சி அடையலாம். அந்த மீட்சி வந்துருச்சுன்னா நம்ம அல்லாவோட சாம்ராஜ்யத்துக்கு நம்மளுக்கு மறுபடியும் போயிடலாம். அதுக்குன்னு ஒரு கடைசி வாய்ப்பாக இந்த இதை கொடுத்துருக்காங்க. இந்த வாழ்க்கைக்கு உள்ள நோக்கம் என்னென்னா நம்ம ஆன்மாவை மீட்டுக்கிட்டு அல்லாவோட சாம்ராஜ்யத்துக்கு போகிறது தான் நம்மளோட ஒரே டாஸ்க்கு. அதுக்குள்ள விஷயங்களை செஞ்சு ப்ரூவ் பண்ணுற தலமாக தான் அல்லாஹ் நம்மளுக்கு இந்த பூமியையும் இந்த கால அவகாசத்தையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது அல்லாஹ் நம்ம மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையாக இருக்குது. சூரா 16 / 61 அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மனிதர்களை அவர்களுடைய வரம்பு மீறலுக்காக கடவுள் தண்டித்து விட்டால் பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்தையும் அவர் அழித்திருப்பார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட முன்னரே தீர்மானிக்கப்பட்ட நேரத்திற்கென அவர்களுக்கு அவர் அவகாசம் அளிக்கின்றார். அவர்களுடைய தவணை முடிந்துவிட்டால் அதனை 1 மணி நேரம் தாமதப்படுத்தவோ அல்லது முற்படுத்தவோ அவர்களால் இயலாது அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு கடைசி ஒரு அவகாசமாக கொடுத்துருக்காங்க. இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் நம்ம இந்த உலகத்துக்கு உள்ள நோக்கம் என்னத்துக்குன்னா 67:2 அல்லாஹ் சொல்கிறாங்க. உங்களுக்கிடையில் சிறப்பாக செயல்படக்கூடியவர் யார் என்பதை பிரித்தறியும் நோக்கத்திற்காக வாழ்வையும் மரணத்தையும் படைத்த அந்த ஒருவர் அவர்தான் எல்லாம் வல்லவர் மன்னிக்கின்றவர் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால் சிறப்பாக செயல்படக்கூடியவர் யார் என்பதை அறியறதுக்காக தான் இந்த உலகம் கொடுத்து இதில் நம்மளுக்கு அல்லாஹ் அருளும் புரிஞ்சிருக்காங்க, சோதனையும் கொடுத்துருக்காங்க. நம்ம வாலிப வயசில் நம்மளை வச்சுருக்காங்க, ஒரு குடும்பஸ்தர்களாக வச்சுருக்காங்க, ஒரு வயதானவர்களாக வச்சுருக்காங்க. எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா வயது இதுலேயும் எல்லா சுச்சுவேஷன்லேயும் எல்லாம் நம்மளை வச்சு நம்மளை சோதித்து அதில் சிறப்பான செயல்படக்கூடியவங்க எல்லாம் சிறப்பிக்கிறாங்க அப்படின்னு உள்ள ஒரே நோக்கத்துக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். வேறு எந்த நோக்கத்துக்காகவும் இல்லை. என்னோடய டாஸ்க்கு இவ்வளோ படித்து முடிக்கணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், இவ்வளோ சொத்து வாங்கணும் அப்படின்னு எந்த இதுவும் இல்லை. நம்மளோட நோக்கம் இந்த வாழ்வில் நம்ம வெற்றி அடையணும், அதுதான் அப்படின்னு நிச்சயமாக. அதனால் அல்லாவோட கருணையை அடையிறதுக்கு தான் முக்கியமாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நன்னெறியாளர்கள் அல்லாவோட இது அடையிறதுக்கு கருணை அடையிறதுக்கு நன்னெறி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. சூரா 7 / 56 நிச்சயமாக கடவுளின் கருணை நன்னெறியாளர்களால் அடையக்கூடியதாக உள்ளது. அல்லாவோட கருணை நன்னெறியாளர்களால் அடையக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நன்னெறியாளர்கள் யாருன்னு குர்ஆனில் பல லிஸ்ட்டு அல்லாஹ் போட்டிருக்காங்க. அந்த இதில் சூரா 2 வசனம் 177 அல்லாஹ் ஒரு 10 லிஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. 10 கட்டளை போட்டுட்டு இதை பின்பற்றுறவங்க தான் நன்னெறியாளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்மளோட சப்ஜெக்ட்டு அதுதான். அந்த 10 இதில் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியாது, முடிஞ்சது நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ளதை அடுத்த குத்துபால பார்ப்போம். இப்போ சூரா 2 வசனம் 177 அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நன்னெறி என்பது உங்களுடைய முகங்களை கிழக்கிலோ அல்லது மேற்கிலோ நோக்கி திருப்பிக் கொள்வதல்ல. நன்னெறி என்னவென்றால் கடவுள், இறுதி நாள், வானவர்கள், வேதம் மற்றும் நபிமார்கள் மீது நம்பிக்கை கொள்வார்கள். மேலும் அவர்கள் உறவினர்களுக்கு, அனாதைகளுக்கு, தேவையுடையவர்களுக்கு, பயணத்தில் இருக்கின்ற அந்நியர்களுக்கு, மேலும் அடிமையை விடுவிப்பதற்கு பணத்தை ஓப்புடன் அளிப்பார்கள். மேலும் சலாத் கடைபிடிப்பார்கள். அத்துடன் ஜக்காத்
கொடுப்பார்கள். மேலும் அவர்கள் வாக்குறுதி ஒன்றை செய்கின்ற போதெல்லாம் அவர்கள் தங்களுடைய வார்த்தையை காப்பாற்றுவார்கள். மேலும் அவர்கள் வன்கொடுமை, கஷ்டம் மற்றும் போரை எதிர்கொள்ளும் போது உறுதிப்பாட்டுடன் தளராது இருப்பார்கள். இவர்கள்தான் உண்மையாளர்கள், இவர்கள்தான் நன்னெறியாளர்கள். அல்லாஹ் இந்த வசனத்தில் நன்னெறியாளர்கள்னா யாருன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு இதில் ஒரு கம்பெனியில், பெரிய கம்பெனிலேயோ அல்லது இந்த மிலிட்ரி அந்த மாதிரி உள்ளதில் நம்ம ஒரு செலக்ட் ஆனால் அவங்க ஒரு லிஸ்ட்டு போட்டிருப்பாங்க. இந்த இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிலிட்ரியில் செலக்ட் ஆகணுன்னா அவங்க வயசு இத்தனை வயசுலேருந்து இத்தனை வயசுக்குள்ளே இருக்குன்னு, இவ்வளோ ஹைட்டு இருக்குன்னு, இவ்வளோ வெயிட் இருக்குன்னு, ரன்னிங்கில் இத்தனை ஸ்பீடில் இவ்வளோ இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய கேட்டகரி வச்சுருப்பாங்க. அவங்க வச்சுருக்கிற கேட்டகரிலாம் பாஸ் ஆனால் தான் அவங்க அந்த பொசிஷனுக்கு அவங்க தகுதியானவங்க. அதே மாதிரி அல்லாஹ் இங்கே 10 கேட்டகரி இது கொடுத்துருக்காங்க. அந்த 10 இதையும் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு சொல்லப்போனால் ஒரு பேப்பரில் எழுதிக்கிட்டு நம்ம அந்த நன்னெறியாளர்களில் இருக்கமான்னு சொல்லிட்டு டிக் பண்ணி நம்ம பார்த்துக்கணும். அந்த இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்வாங்க, இறுதி நாள் மீது நம்பிக்கை கொள்வாங்க, வானவர்கள் மீது நம்பிக்கை கொள்வாங்க, வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்வாங்க, நபிமார்கள் மீது நம்பிக்கை கொள்வாங்க. 5 இதில் நம்பிக்கையை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது செயல்பாட்டில் மீதி உள்ளது செயல்பாடு. இது 5 நம்பிக்கை, மீதி உள்ள 5 செயல்பாட்டில் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சூரா 2 வசனம் 177 உள்ளதை மட்டும்தான் பார்க்குறோம். அடுத்தது 6வது இப்போ சொல்லும் போது அவங்க தர்மம் கொடுப்பாங்க, ஓப்புடன் அவங்க பணத்தை செலவிடுவார்கள், அதுக்கப்புறம் சலாத் கடைப்பிடிப்பாங்க, அதுக்கப்புறம் ஜக்காத் கொடுப்பாங்க, வார்த்தையை காப்பாற்றுவாங்க, உறுதிப்பாட்டோட கஷ்டங்களை எதிர்கொள்ளும் போது உறுதிப்பாட்டோடு இருப்பாங்க இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 இதை சொல்லியிருக்காங்க. இந்த 10 இதில் நம்ம இருக்கமானு டெஸ்ட்டு பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா இது நன்னெறியை பற்றி நம்ம நிறையா ஜும்மாவில் நம்ம பேசியிருக்கோம். ஆனால் நம்ம மறுபடியும் நம்ம நினைவூட்டக்கூடியதாக இருக்குது. ஏன்னா சைத்தான் நம்மளோட பகிரங்க எதிரியாக இருக்கான். நம்ம எதிர்பாராத புறத்துலேருந்து இப்போ அல்லாஹ் சொல்கிற மாதிரி சைத்தான் வலப்பக்கமும் இடது பக்கமும் முன்னையும் பின்னையும் வரா மாதிரி இப்போ வலது பக்கத்துலேருந்து நீங்கள் நல்லது செய்கிற மாதிரின்னு சொல்லிட்டு சலாத்து ஜக்காத்துக்கெலாம் ஒரு மாற்று ஒரு இதை சொல்லி நம்மளை சலாத்தை விட்டும் ஜக்காத்தை விட்டும் திருப்புறத்துக்கு முயற்சி பண்ணுறான். அதை நம்ம கரெக்டான புரிந்து கொள்ளுதல் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை செயல் பண்ணு. இப்போ நம்மளோட பாயிண்ட் என்னென்னா, இந்த 10 பாயிண்ட்லேயும் நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம், அதில் நம்ம கரெக்ட் பண்ணிக்க வேண்டியது இருந்துச்சுன்னா இம்மீடியட்டாக கரெக்ட் பண்ணிக்கணும். அந்த இதில் அல்லாஹ் சொல்லும் போது, ஓ வரம்பு மீறி விட்ட என் அடியார்களே, அல்லாஹ்வோட கருணையில் எப்போதும் நம்பிக்கை இழந்து விடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ தப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தானோ இம்மீடியட்டாக திருந்துறதுக்கு அல்லாஹ் இப்போ வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டிலே பண்ணாமல் இம்மீடியட்டாக நம்ம ஒரு ஆக்ஷனை நம்ம எடுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு அல்லாஹ் மட்டும் வணங்குதல். அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்றதுன்னா அல்லாஹ் மட்டும் வணங்குறது. அல்லாஹ்வை சார்ந்திராமல் யாருக்குமோ எந்த ஒன்றுக்கும் சக்தி இல்லைன்னு நம்புறது. அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நடத்துகிறாங்க அப்படின்னு 39:62 அல்லாஹ் தான் அனைத்து பொருட்களையும் படைப்பாளர், மேலும் அவர் அனைத்து விஷயங்களும் முழு கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார் அப்படின்னு. உண்மையான நன்னியரான வாழ்வு நடத்துகின்ற நிலையில் கடவுளுக்கு மட்டும் தங்களே பரிபூர்ணமாக சரணடைய செய்பவர்கள் அவருடைய இரட்சகரிடமிருந்து அவர்களுடைய பிரதிபலனை பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் அச்சம் கொள்ள எதுவும் தேவையில்லை, அன்றி துக்கப்படவும் மாட்டார்கள். இந்த வசனத்தில் சொல்லும் போது 2:112 சொல்லும் போது, நன்னீரானதொரு வாழ்வு நடத்துகின்ற நிலையில் பரிபூர்ணமாக அல்லாஹ்க்கு அர்ப்பணிக்கின்றவங்க துக்கப்படவும் எதுவும் தேவையில்லை, அவங்க அச்சப்படவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நன்னெறி முக்கியம். அல்லாஹ்க்கு மட்டும் அர்ப்பணிஞ்சு நம்ம செயல்படும் போது நம்ம துக்கம் இல்லை, அச்சம் எதுவும் பட தேவையில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கடவுளை மட்டும் வழிபட வேண்டும், அவரிடம் எந்த ஒன்றையும் இணைக்காதீர்கள். இதில் நம்ம இந்த நிறைய வாட்டி இதை பற்றி பேசியிருக்கோம். மறுபடியும் நம்ம நினைவூட்டலுக்காக சொல்லிக்கிறோம். அவருடன் அப்படின்னு உள்ள இருக்கும்போது அல்லாஹ்வுடன் வேற யார் பேரையோ, நபிமார்கள் பேரையோ இல்லை தூதர்கள் பேரையோ இல்லை மார்க்க அறிஞர்கள் பேரையோ நம்ம சேர்த்து அழைக்கக்கூடாது அப்படின்னு அல்லாஹ்வோட கட்டளை இருக்குது. இவங்கெல்லாம் அல்லாஹ்வோட நபிமார்கள் தானே, இவங்கெல்லாம் அல்லாஹ்வோட தூதர் தானே, இவங்க தானே நம்மளுக்கு குரானை பெற்று தந்தாங்க, இவங்க தானே நம்மளுக்கு நன்னெறியான விஷயங்களை சொன்னாங்க. அதனால் அல்லாஹ்வுடன் அவங்க பேரை சேர்த்து
தொழுகையில் அழைக்கிறதோ இல்லை ஷஹாதத்தில் சொல்கிறதோ வந்து ஒரு தப்பு இல்லை. அவங்க இதெல்லாம் அவங்க மேலே இது நம்பிக்கை இதுதான், அவங்களோட கண்ணியப்படுத்துது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைத்தான் ரைட் சைட்லேருந்து வருவான். ஆனால் அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ்வுடன் வேறு யாரையும் இணைக்காதீங்க, இணைத்து அழைக்காதீங்க அப்படின்னு. அதனால் அல்லாஹ்வுடன் யாரையும் சேர்த்து அழைக்கக்கூடாது. நம்ம தொழுகை நம்ம வழிபாடு எல்லாமும் அல்லாஹ்க்கு மட்டும் உரியதாக இருக்குன்னு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மார்க்கத்தை அல்லாஹ்க்கு மட்டும் பரிபூர்ணமாக அர்ப்பணித்து கொண்டவர்கள் தான் நன்னீராளர்களுடன் கணக்கிடப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நன்னெறியாளர்களுடன் நம்ம நன்னெறியாளர்களில் நம்ம வேணும்னா அல்லாஹ்வை மட்டும் நம்ம வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சுப்ரீம் பவர் அல்லாஹ் தான். அல்லாஹ் நம்மளுக்கு 17 சொல்கிறாங்க, ஒரு துன்பத்தை கொண்டு அல்லாஹ் உங்களை தீண்டினால் அவரை தவிர எவரும் அதனை நிவர்த்திக்க இயலாது. ஒரு ஆசீர்வாதத்தை அவர் உங்களை அடைய செய்தால் அவர் சர்வ சக்தி உடையவர். அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பொழிஞ்சிட்டாங்கன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதே மாதிரி ஒரு தண்டனைன்னு தண்டிக்க ஆரம்பிச்சிட்டானோ யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு உள்ளது சுப்ரீம் பவர். அப்புறம் அல்லாஹ்வோட இது சொல்லும் போது மாலிகி யோமிதீன், தீர்ப்பு நாளின் அதிபதி அல்லாஹ் தான் அப்படின்னு உள்ள நம்புறது. இந்த மாதிரி வந்து அல்லாஹ் மீது நம்பிக்கைன்னு சொல்கிறது, இது அல்லாஹ் மட்டும் வணங்குறது, அல்லாஹ் தான் தீர்ப்பு வழங்குறாங்க, அல்லாஹ் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புறது. இந்த நம்ப மறுப்பவர்கள் தான் வந்து அல்லாஹ் மட்டும்னு சொல்லும் போது அவங்களுடைய இதயங்கள் வெறுப்பினால் சுருங்கி விடுகின்றது. அவருடன் மற்றவங்கள பேர் அழைக்கும் போது அவங்க வந்து திருப்தி அடைகிறாங்கன்னு 39:45 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால் அல்லாஹ்வுடன் வேறு யாரையும் நம்ம அழைக்காமல் அல்லாஹ்வை மட்டும் சொண்டு நம்மளோட வணக்க வழிபாடுகள் நம்மளோட எல்லாமே வந்து அல்லாஹ் மட்டும்னு இருக்கும்போது நம்ம அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கிறோன்னு உண்மையான அர்த்தம். அல்லாஹ்க்கு பக்கத்தில் வேறு பேரை அழைச்சிட்டா அது வந்து ஒரு இணை வைப்பாக ஆகிடுது அப்படின்னு உள்ளதை பார்க்குறோம். அடுத்தது 2வது பாயிண்ட் வந்து மறுமை நாள் மீது நம்பிக்கை அப்படின்னு இருக்குது. ஏன்னா மறுமை நாள் மீது நம்பிக்கை என்னன்னா 21:35 சொல்கிறாங்க, கஷ்டங்கள் மற்றும் வளங்களை கொண்டு உங்களை நாம் சோதனையில் ஆழ்த்திய பின்னர் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கும். பின்னர் நீங்கள் நம்மிடமே இறுதியில் திரும்புவீர்கள். ஒவ்வொரு ஆன்மாவும் அது செய்த நல்ல காரியங்கள் அனைத்தையும் முன்கொண்டு வரப்படும் காண்கின்ற அந்நாள். எவரேனும் ஒரு அணுவின் எடையளவு நல்லது செய்தாலும் அதனை காண்பார்கள். மேலும் எவரேனும் ஒரு அணு அளவின் எடையை தீமை செய்தாலும் அதனை காண்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் மறுமை நாளை பற்றி சொல்லியிருக்காங்க. மறுமை நாள்னு எப்படின்னா நம்ம இங்கே பண்ணுற செயலுக்கு உள்ள பலன். நம்ம இங்கே ஆன்மாவை மீட்டுக்கிட்டு நம்ம அல்லாஹ்வோட கருணையை அடைஞ்சு நம்ம போகும்போது அல்லாஹ் நம்மளுக்கு தீர்ப்பு வழங்கி சொர்க்கமோ நரகமோ வந்து அல்லாஹ் வந்து தீர்ப்பு வழங்கி கொடுக்குற இடம் மறுமை நாள். நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து கணக்கு கொடுக்கப்படுவோம். எல்லாமே கவுண்டடு. நம்ம மனசுக்குள்ளே நினச்சானோ செயல்படுனாலோ அல்லது நம்மளோட சொல்லு கேட்குறது பார்வை எல்லாமும் வந்து கவுண்டடு. நம்ம வந்து நல்லதை பார்க்குறோமா கெட்டதை பார்க்குறோமா, நல்லதை பேசுகிறோமா கெட்டதை பேசுகிறோமா, அல்லாஹ் எது பார்க்குன்னு எது பார்க்கக்கூடாது, அதுக்கப்புறம் எது பேசுன்னு எது பேசக்கூடாது எல்லாத்தையும் வந்து அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எது செய்யணும் எது செய்யக்கூடாது எல்லா கட்டளையும் அடங்கியதாக அல்லாஹ் வேதத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை பின்பற்றி நம்ம ஒரு நன்னெறியான காரியங்கள் செய்யும் போது நம்மளுக்கு வந்து அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கொடுக்குறாங்க. அப்படி செய்யாமல் ஆன்மாவை மீட்க தவற விட்டவங்களுக்கு அல்லாஹ் நரகத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு அல்லாஹ் வந்து மறுமை நாளை பற்றி அதை சொல்லியிருக்காங்க. அதனால் மறுமை நாளுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 59:18 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, நம்பிக்கை கொண்டவரே உங்களைத்தான். இதில் சில வசனம்லாம் வந்து அல்லாஹ் வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களைத்தான்னு சொல்லும் போது நம்ம அதில் நம்ம பேரை குறிப்பிட்டு பார்த்துக்கணும். நம்பிக்கையாளர்களே உங்களைத்தான்னா இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம நம்பிக்கையாளர்களாக இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிவிட்டு அல்லாஹ்வோட கட்டளையை நம்ம பின்பற்றிட்டு இருக்கும்போது நம்பிக்கையாளர்களே உங்களைத்தான்னா நான் படிக்கும் போது என்னோட பேரை இங்கே குறிப்பிட்டு பார்க்கணும். அதேமாரி நீங்கள் கேட்கும் போது நீங்கள் படிக்கும் போது உங்கள் பேரை சொல்லி பார்க்கணும். ஏன்னா வேறு யாருக்கிட்டேயோ சொல்கிற மாதிரி நம்ம ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து அப்படியே படிச்சுட்டு போயிடுவோம். இது உங்களைத்தான். இப்போ நம்ம உதாரணத்துக்கு வந்து ஒரு ஆள் பேரை சொல்லி கூப்பிட்டு ஒன்றைத்தான் நீ இந்த காரியம் செய்யின்னு சொல்லும் போது
அவங்களுக்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸ் அதில் வந்து போகும். அல்லாஹ் நம்மளுக்கு இந்த விஷயத்த சொல்கிறாங்க, அந்த விஷயத்த செய்யணும் அப்படின்னு. அந்த மாதிரி நம்பிக்கையாளர்களே உங்களைத்தான் சொல்லிட்டு அல்லாஹ் நம்ம ஒவ்வொரு ஆளையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் கடவுளிடம் பக்தியோடு இருக்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு ஆன்மாவும் நாளைக்கென முற்படுத்தி அது அனுப்புகின்ற என்னவென்பதை பரிசீலித்து கொள்ளட்டும். நாளைக்கு நம்ம என்ன வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம பரிசீலித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து மற்ற விஷயத்த நம்ம பார்க்குறோம். நம்ம ஒரு சமையல் எதுக்கு நம்மளுக்கு சமையலுக்கு உள்ள தேவை உள்ளது எல்லாமே இருக்கா, அரிசி இருக்கா, மற்ற இதெல்லாம் வந்து இருக்கான்னு சொல்லிவிட்டு ஒரு முன்னாடினாலே வந்து நம்ம ஒரு நாளைக்கு உள்ள தயாருக்கு நம்ம முன்னாடினாலே ஏற்பாடு பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயத்துக்கு நம்ம முன் ஏற்பாடு பண்ணிக்கிறோம். ஆனால் அல்லாஹ் நம்மளுக்கு நம்பிக்கையாளர்களே உங்களைத்தான்னு குறிப்பிட்டு நாளைக்கு நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு உள்ளதை நீங்கள் பரிசீலித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதை வந்து அல்லாஹ் பரிசீலித்து சொல்லுங்கன்னு சொல்லும் போது நம்ம உட்காந்து நம்ம பரிசீலிக்கணும். நம்ம இப்போ இந்த 10 பாயிண்ட் சொன்னோம்ல, அந்த 10 பாயிண்டில் நம்மளோட நிலைமை என்ன, கடவுள் மட்டும் நம்ம என்னோட சலாத்தில் வந்து கடவுளை மட்டும் வணங்குறேனா, இல்லை அவங்களோட மற்றவங்கள பேரை சேர்த்து அழைக்கிறேனா, அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஷஹாதத்தில் அல்லாஹ் இப்போ 3:18 சொல்கிற மாதிரி லா இலாஹா இல்லல்லான்னு மட்டும் ஷஹாதத்து சொல்கிறேனா, இல்லை அதுக்கு மாற்றமாக வேறு ஏதாவது சொல்கிறேனா அப்படின்னு நம்மளை வந்து பரிசீலித்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கடவுளிடம் பக்தியோடு இருக்க வேண்டும். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் கடவுள் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். அல்லாஹ் நம்ம செய்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அறிஞ்சவங்களாக இருக்காங்க. இதுதான் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்வது. அல்லாஹ் நம்ம ஆள் மனதில் இருக்கிறதெல்லாம் அறியக்கூடியதாக இருக்காங்க. நம்ம பிடரி நரம்பை விட அருகில் இருந்து நம்மளோட எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்க்கு நம்ம தெரியுது அப்படின்னு நம்ம வந்து அதை நம்ம நம்பணும். இதுதான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை. அந்த வசனத்தை திருப்பி ஒரு வாட்டி படிக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 59:18 நம்பிக்கை கொண்டவரே உங்களைத்தான். நீங்கள் கடவுளிடம் பக்தியோடு இருக்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு ஆன்மாவும் நாளைக்கென முற்படுத்தி அது அனுப்புகின்ற என்னவென்பதை பரிசீலித்து கொள்ளட்டும். நீங்கள் கடவுளிடம் பக்தியோடு இருக்கவும். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் கடவுள் முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளை வந்து அல்லாஹ் வந்து பரிசீலிச்சுக்க சொல்லியிருக்காங்க. கூப்பிட்டு நீ வந்து செக் பண்ணிக்கோ. நம்ம எங்கேயாவது நம்ம ட்ராவல் பண்ணும்போது அதை எடுத்து வச்சுக்கிட்டியா, இந்த இது எடுத்து வச்சுக்கிட்டியா, இல்லாமல் ஒவ்வொரு ஐட்டமாக சொல்லி இதெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டியான்னு நம்ம ஒரு பரிசீலிக்கிறோம்ல, அந்த மாதிரி நம்ம வந்து மறுமைக்கு நம்ம வந்து போகக்கூடியவர்களாக இருக்கோம், மௌத்தாகக்கூடியவர்களாக இருக்கோம், அல்லாஹ்கிட்ட கணக்கக்கூடியவர்களாக இருக்கோம். அதில் வந்து நீ இந்த காரியம்லாம் செஞ்சிட்டியா, அல்லாஹ் மட்டும் வணங்கினியா, அதுக்கப்புறம் சலாத்தை கடைப்பிடித்தியா, ஜக்காத்தை கொடுத்தியா, கஷ்டங்காலத்தில் உறுதியோடு இருந்தியா, மறுமை நாளை நம்பினியா, வேதத்தை நம்பினியா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுலேயும் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ட்ராவலுக்கு வந்து ரெடி ஆகணும், பரிசீலிச்சிக்கணும் அப்படின்னு நல்லா சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பார்ப்போம். ஆதியில் செஞ்ச பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்போம். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. அல்லாஹ்வோட கருணையை அடையிறதுக்கு நன்னெறி ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அந்த நன்னெறியாளர்களில் உள்ள தன்மையை வந்து அல்லாஹ் 2:177 சொல்கிறாங்க. அந்த இதில் வந்து நம்ம அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வது, இறுதி நாள் மீது நம்பிக்கை கொள்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது 3வது பாயிண்ட்டாக வானவர்கள் மீது நம்பிக்கை கொள்வது, அதாவது மலக்குமார்கள் மீது நம்பிக்கை கொள்கிறத பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. மலக்குமாரின் மீது நம்பிக்கை கொள்வது எப்படி நம்பிக்கை கொள்வது அப்படின்னா, அல்லாஹ் சூரா 2வது வசனத்தில் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து நம்ம நம்பிக்கையாளர்கள் வந்து மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வாங்க அப்படின்னு. ஆனால் வானவர்களை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, அவங்க இருக்காங்கன்னு நம்ம நம்பணும். எதை வச்சு நம்பணும்னா அல்லாஹ் நம்மளுக்கு குர்ஆனில் சொல்லி காமிச்சிருக்காங்க, வானவர்கள் இருக்காங்க. சூரா 66 வசனம் 6 அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடவுளின் உத்தரவை ஒருபோதும் மீறாத கண்டிப்பான மற்றும் வலிமை மிக்க வானவர்கள் அதற்கு காவலராக இருக்கின்றனர். செய்யுமாறு அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளையை எதுவாயினும் அவர்கள் செய்வார்கள் அப்படின்னு வானவர்கள், மலக்குகள்னால் அல்லாஹ் என்ன கட்டளை இட்டிருக்காங்களோ அதை மீறாமல் அதை அப்படியே செய்வாங்க அப்படின்னு வானவர்கள் மீது நம்ம நம்பிக்கை கொள்ளணும். அடுத்தது வந்து
உங்களை சுற்றிலும் கண்ணுக்கு தெரியாத காவலர்கள் இருக்கின்றனர். 82:10 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, கண்ணுக்கு தெரியாத காவலர்கள் இருக்காங்கன்னு. அவங்க மீது நம்ம நம்பிக்கை கொள்ளணும். அப்புறம் அவர்கள் கண்ணியமான பதிவாளர்களாக இருக்கின்றனர். நம்ம செய்கிற ஒவ்வொன்றையும் காவலர்கள், அதாவது காவலர்னா மலக்குமார்கள், நம்ம நம்ம செய்கிற ஒவ்வொன்றையும் அவங்க பதிவிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம நம்பிக்கை கொள்ளணும். நீ செய்கின்ற ஒவ்வொன்றையும் அவர்கள் பதிவு செய்கின்றனர். 82:12 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இன்னொரு வசனத்தில் அவங்க உங்களை அல்லாஹ்வோட கட்டளைப்படி உங்களை பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வானவர்களை பற்றி குரானில் நிறைய வசனத்தை சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் நம்ம மலக்குமார்கள் இருக்காங்க, அவங்க அல்லாஹ்வோட கட்டளையை மீறாமல் கடைப்பிடிப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொள்வது. அவங்க நம்ம கூடயே இருந்து நம்மளோட செயலை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நம்பணும். ஃபார் சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சிசிடிவி கேமரா இருந்தாலே நம்ம தப்பு செய்கிறதுலேருந்து ஒரு அவாய்ட் பண்ணிப்போம். உதாரணத்துக்கு ஒரு சிக்னலில் ஒரு எல்லோ லைனில் தாண்டி நிற்கும் போது அந்த சிக்னலில் கேமரா இருந்துச்சுன்னா டக்குன்னு வண்டியை ரிவர்ஸில் எடுத்து நம்ம கரெக்டான இதை எடுத்துக்கிறோம். ஏன்னா தாண்டி நின்று அந்த கேமரா ரெக்கார்ட் ஆகிடுச்சுன்னா அவங்க ஃபைன் போடுவாங்க அப்படின்னு உள்ள ஒரு பயப்படுறோம். அந்த மாதிரி அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வானவர்கள் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் கூலி மறுமை நாளில் கொடுக்கப்படும், அதில் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிவிட்டு நம்பிக்கை கொள்வது. வானவர்கள் ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அவங்க அல்லாஹ்வோட கட்டளையை கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு வானவர்கள் மீது நம்பிக்கை கொள்வது. அடுத்தது வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்வது அப்படின்னு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இது நம்ம இது பெரிய சப்ஜெக்டாக இருக்கனால இன்ஷா அல்லாஹ் நம்ம இதை அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம என்னென்னத்தை நம்ம பார்த்தோம்னா, சூரா 2 வசனம் 177 அல்லாஹ் சொல்கிறாங்க, நன்னெறி என்பது உங்களுடைய முகங்களை கிழக்கிலோ அல்லது மேற்கிலேயோ நோக்கி திருப்பிக் கொள்வதல்ல. நன்னெறி என்னவென்றால் கடவுள், இறுதி நாள், வானவர்கள், வேதம் மற்றும் நபிமார்கள். கடவுள், இறுதி நாள், வானவர்கள், வேதம், நபிமார்கள் மீது நம்பிக்கை கொள்வாங்க. உறவினர்களுக்கு, அனாதைகளுக்கு, தேவையுடையவருக்கு, பயணத்தில் இருக்கின்ற அந்நியர்களுக்கு, யாசிப்பவர்களுக்கு, அடிமையை விடுதலை செய்பவர்களுக்கு பணத்தை ஓப்புடன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மேலும் சலாத்தை கடைப்பிடிப்பாங்க, ஜக்காத்தை கொடுப்பாங்க, வாக்குறுதி கொடுக்கும்போது அந்த வார்த்தையை காப்பாற்றுவாங்க, வன்கொடுமை, கஷ்டம், போர் அதை எதிர்கொள்ளும் போது உறுதிப்பாட்டுடன் இருப்பாங்க, தளராது இருப்பாங்க. இவர்கள் தான் உண்மையாளர்கள், இவர்கள் தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட நன்னெறியாளர்கள் தான் அல்லாஹ்வோட கருணையை அடையக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படின்னும் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாங்க. அதனால் நம்ம நன்னெறியை கடைப்பிடித்து அல்லாஹ்வோட கருணையை அடைஞ்சி இம்மையிலையும் மறுமையிலையும் நம்ம வெற்றி பெறத்துக்கு நம்மளோட செயலை நம்ம சரி பண்ணிக்கணும். அதில் நம்ம இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோன்னா, கடவுளை அல்லாஹ் மீது நம்பிக்கைன்னு சொல்கிறது, அல்லாஹ் மட்டும் வணங்குறது, அல்லாஹ்வுடன் வேறு யாரையும் சேர்த்து அழைக்கக்கூடாதுன்னு உள்ளதை பார்த்தோம். அடுத்தது மறுமை நாள் மீது நம்பிக்கைன்னா, நம்ம அக்கௌண்ட்டு கொடுக்க போகிறோம், நம்ம இருக்கிற ஒவ்வொரு செயலுக்கும் மறுமை நாளில் ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்குது. நம்ம எந்த விஷயமும் பதியப்படாமல் ஆகாது, எல்லாமே அக்கௌண்டபிள். சின்ன ஒரு விஷயம் கூட நீங்கள் அதுக்கு நீங்கள் கூலி கொடுக்கப்படுவோங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட மறுமை நாள் மீது நம்பிக்கை கொள்வது. அதுக்கப்புறம் மறுமை நாள்னு ஒன்று மறுமை நாளோட நம்பிக்கை என்னென்னா, மாலிக்கு யோமிதீன், மறுமை நாளில் தீர்ப்பு முழுமையாக அல்லாஹ்க்கு உரியது தான். இதுக்கு மாற்றமாக நபிமார்களோ அல்லது தூதர்களோ மார்க்க அறிஞர்களோ இல்லை மற்ற இவங்களோ சிபாரிசு பண்ணுவாங்கன்னு உள்ள நம்பிக்கைலாம் இல்லை. தீர்ப்பு முழுமையாக அல்லாஹ்வுக்குரியது, சிபாரிசு சிஃபாத்து கிடையாது, அல்லாஹ் மட்டும்தான் தீர்ப்பு வழங்கக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படின்னு உள்ளது மீது அதை மறுமை நாளோட அதையும் சேர்ந்து வரும். அடுத்தது வானவர்கள் மீது நம்பிக்கை அப்படின்னு உள்ளதை பார்த்தோம். வானவர்கள் அல்லாஹ்வோட கட்டளையை கடைப்பிடிக்கிறாங்க, நம்மளோட காரியங்களை ஒவ்வொன்றையும் ரெக்கார்டு பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி
உள்ள விஷயம் இருக்குது. மீதி உள்ள விஷயம் வந்து அவங்க வந்து வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்வாங்க, சலாத்தை கடைப்பிடிப்பாங்க, ஜக்காத்தை கடைப்பிடிப்பாங்கன்னு உள்ளதெல்லாம் இருக்குது. இது இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த உள்ள வாரத்தில் பார்ப்போம். அல்லாஹ்கிட்ட நேர்வழி அடையிறதுக்கு அல்லாஹ்கிட்ட நம்ம பிரார்த்தித்து நம்ம தொழுகையை நிலைநாட்டுவோம். வக்கீமு ஸலாத்.